வணக்கம். நளின் ஆகாஷ், ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் ஓஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கிர்கிஸ்தான். அப்ராட் எம்பிபிஎஸ்லாம் ஓகே தான், அதுக்கும் ஒரு நியாயம் வேணாமடா. 1 லட்சம் 1.5 லட்சத்துல ஒரு இயரை கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்றீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க சொல்ற கணக்குப்படியே பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 2 செம், ஒரு செம்முக்கு 1.5 பார்த்தாலும் 2 செம்முக்கு 3 லேக், இதுவே 3 லேக் வந்துருச்சு. அப்போ அவங்க ஃபுட் அண்ட் அக்கமடேஷன், ஓன் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் மினிமம் உங்க கையில 4.5 லேக் இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு இயரை கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, அட்மிஷன் லெட்டர் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கன்சல்டன்ட் அப்படின்னா யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றவங்க, அந்த கன்சல்டன்டான யூனிவர்சிட்டி கிடையாது. நார்மலா நம்ம ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ணோம் அப்படின்னாலே அட்மிஷன் லெட்டருக்கு ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்ராட்ல ஒரு அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டியில எப்படி ஃப்ரீயா பண்ணுவாங்க? என்னாலே அந்த மாதிரி ஃபேக்கா பண்ணி தர முடியும். ஸோ ஃப்ரீயா ஒருத்தவங்க அட்மிஷன் லெட்டர் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு நீங்க ஸ்கேம்குள்ள போயிட்டு ஆளாயிராதீங்க. எம்பிபிஎஸ் அப்ராட் பத்தி உங்களுக்கு என்னென்ன queries இருந்தாலும் do contact me personally or DM me. I will share with the entire details. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நீட் ஆஸ்பிரன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.